அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. முழுக்க இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. தினம் ஒரு தலைப்பிலிருந்து மாதிரி தேர்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகத்திற்கு உதவிய சமூக நல இயக்கங்களினுடைய பங்கு தொடர்பான தலைப்பில் உள்ள 20 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. டிஎன்பிசி அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்முடைய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். தினசரி மற்றும் வாராந்திர தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. தினசரி முழுக்க இலவசமாகவும், வாராந்திர தேர்வு பார்த்திங்கன்னா பெய்ட் டெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட்டில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். முழுக்க டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி தான் தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் வாராந்திர மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதோட 45வது தேர்வாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மொத்த கொஸ்டின் 20 கொஸ்டின். டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025. முதல் கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. அத்விதனாந்தா சபா தொடங்கப்பட்ட ஆண்டு 1876. சரி. திராவிட மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. பறையர் மகாஜன சபை 1892 தந்திருக்காங்க. தப்பு. பறையர் மகாஜன சபை வந்து எப்போ தொடங்கியிருப்பார்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் 1891 தொடங்கியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபைன்ட்டு 1892 பெயரை மாற்றிருப்பாங்க. அப்போ மூன்றாவது தவறு. 4, சென்னை பிராமணர் இல்லாதோர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1909. சென்னை பிராமணர் இல்லாதோர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1909. சரியான விடை 1, 2, 4 சரி. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1, 1871 ஆண்டு வெளியிடப்பட்ட மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிங் பரிந்துரைப்படி ஒவ்வொரு பிரச்சனையையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல எனவும் இந்து முஸ்லீம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவியில் வரம்பு விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இந்த கூற்றை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்னிங். 1913 சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி என்பவர்களால் சென்னை கூட்டமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. ஸோ 1913 உருவாக்கியிருப்பாங்களா சென்னை கூட்டமைப்பு குழுனா? கிடையாது. 1912 தான் உருவாக்கியிருப்பாங்க சென்னை கூட்டமைப்பு குழு. யார் உருவாக்குனாங்க? சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. அப்போ 2வது கூற்று தவறு. 3, திராவிட விடுதி ஒன்றை நடேச முதலியார் நடத்தினார். சரி. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் 1915 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டது. தப்பு. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சின்னு சொல்லலாம். இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1916 நவம்பர் 20 தொடங்கியிருப்பாங்க. நவம்பர் 20. இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 சரி. கேள்வி 3, ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில செய்தித்தாளை தொடங்கியவர்கள். ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில செய்தித்தாளை நீதி கட்சி சார்பாக தொடங்கப்பட்ட பத்திரிகையில் ஒன்று தான் ஜஸ்டிஸ். இதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் TM நாயர் மற்றும் MS பூர்ணலிங்கம். TM நாயர் மற்றும் MS பூர்ணலிங்கம். கேள்வி 4, நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாதோர் மாவட்ட மாநாடு 1917 ஆகஸ்ட் 19 எங்கு நடைபெற்றது? நீதி கட்சியினுடைய முதல் பிராமணர் அல்லாதோர் மாவட்ட மாநாடுனாவே 1917 ஆகஸ்ட் 19 கோவையில் நடைபெற்றது, ஒப்பனக்காரர் வீதியில். அதே நீதி கட்சியினுடைய முதல் பிராமணர் அல்லாதோர் மாநில மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்திருக்கும். கேள்வி 5, நீதி கட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் இருந்தனர். சரி. 1920 தேர்தலுக்கு பிறகு கட்சி கொறாடா என்ற புதிய கட்சி பதிவு உருவாக்கப்பட்டது. சரி. நீதி கட்சியின் முதல் தலைவர் சுப்பராயனா? தவறு. நீதி கட்சியின் முதல் தலைவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5வது கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் சி. நீதி கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. சரி. நீதி கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. அப்போ நீதி கட்சி பற்றிய கூற்றுகள் தவறானது ஆப்ஷன் சி தான். நீதி கட்சியின் முதல் தலைவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக
நான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை நீதி கட்சியிலேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கேள்வியை தெளிவாக படித்து வச்சுக்காங்க. கேள்வி 6, சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரவை அமைக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரவை எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1920 டிசம்பர் 7ஆம் தேதி அமைக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரவை சுப்பராயலு தலைமையில் அமைச்சிருப்பாங்க 1920 டிசம்பர் 7. 1920 டிசம்பர் 7. கேள்வி 7, சென்னை 1000 விளக்கு தொகுதியில் பள்ளிகளில் இலவச உணவு வழங்கப்பட்ட ஆண்டு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் பள்ளிகளில் இலவச உணவு முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச உணவு வழங்கப்பட்டது 1000 விளக்கு தொகுதியில் தான், நீதி கட்சி பீரியடில் தான். எப்போன்னா 1920 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த இலவச உணவு திட்டம் தான் மதிய உணவு திட்டமாக மாறும். மதிய உணவு திட்டம் தான் சத்துணவு திட்டமாக மாறும் எம்ஜிஆர் காலகட்டத்தில். இப்போ வந்து காலை உணவு திட்டமாக விரிவுபடுத்தியிருப்பார் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர். கேள்வி 8, ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926. ஸோ இதுக்கு வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1925ன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில், ஆனால் தப்பு. கூகுள் சர்ச் பண்ணதுலேயும் ஆந்திரா யூனிவர்சிட்டி டைரக்ட் வெப்சைட்டில் போன பிறகு இப்போ கூட பார்த்தா 1926 தான். ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போ தொடங்கினாங்க? 1926. கேள்வி 9, கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் சுப்பராயன். கேள்வி 10, சரியான இணையை தேர்வு செய்க. தேவதாசி முறை ஒழிப்பு எப்போ நிறைவேறுதுன்னா தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது 1930. சரி. நீதி கட்சி படுதோல்வி எந்த தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சதுன்னா 1934 நடந்த தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும். சரி. ஈரோடு திட்டத்தை செயல்படுத்துறது தந்தை பெரியார். சரியான இணை 1, 2, 3, 4. சரி. கேள்வி 11, 1938 டிசம்பர் 29 பெரியார் எந்த சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ 1938 டிசம்பர் 29 பெரியார் பார்த்தீங்கன்னா பெல்லாரி சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 12, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என்றவர். பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என்றவர் சி. நடேச முதலியார். பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என்றவர் சி. நடேச முதலியார். கேள்வி 13, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 ஆகஸ்ட் 25 எங்கு நடைபெற்றது? சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 ஆகஸ்ட் 25ஆம் தேதி செங்கல்பட்டில் நடைபெற்றது. கேள்வி 14, தவறானது எது? சுயமரியாதை சமதர்ம திட்டம். சுயமரியாதை சமதர்ம திட்டம் 1931 தொடங்கியிருப்பாங்களான்னா கிடையாது, 32. சுயமரியாதை சமதர்ம திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து செயல்படுத்தியிருப்பார். யாருடைய ஆலோசனை பேரில்னு பார்த்தீங்கன்னா எம். சிங்காரவேலருடைய ஆலோசனை பேரில் செயல்படுத்தியிருப்பார். சுயமரியாதை சமதர்ம திட்டம் 1932. இங்கே 31 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சுயமரியாதை பிரச்சார இயக்கம். இந்த சுயமரியாதை சமதர்ம திட்டம் தான் 1952 சுயமரியாதை பிரச்சார இயக்கமாக பெயர் மாற்றப்பட்டது. சரி. சுயமரியாதை வேலை திட்டம் 1932 கொண்டு வந்திருப்பாங்க. சுயமரியாதை திருமணம் நடைமுறைக்கு வந்தது 1968. கேள்வி 15, 1930 எங்கு நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது? எங்கு நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டதுன்னா ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் தான். கேள்வி 16, குடியரசு இதழின் முதல் இதழை வெளியிட்டவர் யார்? குடியரசு இதழ்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் வந்து அதிகாரப்பூர்வ இதழ்னா குடியரசு இதழ். இந்த குடியரசு இதழ் 1925 வெளியிடப்பட்டது. குடியரசு இதழின் முதல் இதழை வெளியிட்டவர் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள். கேள்வி 17, யாருடைய ஆலோசனைப்படி 1932 டிசம்பரில் சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை பெரியார் உருவாக்கினார்? மா. சிங்காரவேலருடைய ஆலோசனைப்படி தான் 1932 சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை பெரியார் உருவாக்கியிருப்பார். கேள்வி 18, கூற்று 1 கூற்று 2 இதில் மேற்கண்ட கூற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த புரட்சி இதழுக்கு முதலில் எஸ்.ஆர். கண்ணம்மாள் என்பவர் பதிப்பாளராக நியமிக்கப்பட்டார். சரி. கூற்று 2, தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் எஸ்.ஆர். கண்ணம்மாள். மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது? 1, 2 சரி. கேள்வி 19, வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சொத்தை சூறையாடி விட்டனர் என்று கூறியவர் யார்? வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சொத்தை சூறையாடி விட்டனர் என்று கூறியவர் டி.எம். நாயர். கேள்வி 20,
சமரச சத்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சமரச சத்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சி. நடேச முதலியார். சமரச சத்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சி. நடேச முதலியார். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தினம் ஒரு தலைப்பிலிருந்து 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை அடுத்த தலைப்புக்கான தேர்வுலேருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.